Welcome to CLCC, a place of hope, love, and transformation. God is using us to reach souls, transform lives, and share Christ's light. Whether you're new or part of our journey, we welcome you. Join us in worship as we grow in faith, hope, and love. God bless. நண்பர்களே, CLCC சபையில் இணைந்து ஆராதிக்க உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தரின் அன்பையும் விடுதலையையும் அனுபவிக்க வாருங்கள். இந்த ஆன்லைன் ஆராதனையில் இணைந்து உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அனுப்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. ஹல்லேலூயா. நாம் யாவரும் இந்த காலை வேளையிலே தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். இந்த 8வது மாதத்தின் பரிசுத்த ஆராதனை தேவனை ஆசீர்வதித்து தரும்படியாக நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். கடந்த 7 மாதங்கள் முழுவதும் கர்த்தர் நம்மளை கண்மணி போல காத்து இந்த 8வது மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையை காண தேவன் நமக்கு கிருபை செய்தார். இந்த நாளிலே பரிசுத்த ஆராதனையிலே தேவனோட பிரசன்னம் இந்த இடத்தில் வரும்படியாக ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்த அலங்காரத்தோடும் தேவனை தொழுது கொள்ளும்படியாக நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, நாங்களுமே துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆவியாத்ம சரீரத்தை ஒருமுகப்படுத்துங்க. உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தை நாங்கள் உணர உதவி செய்வீராக. இந்த நாளிலே ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே உலாவ வேண்டும் என்று நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடுமே துதிக்கிறோம். ஆண்டவரே, நன்றியோடுமே துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நாங்களுமே துதிக்கிறோம். யெகோவா ஈரே மே துதிக்கிறோம். யெகோவா ஷர்மா மே துதிக்கிறோம். யெகோவா ஷாலோம் நாங்களுமே துதிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடுமே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல கால வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த 8வது மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த நாள் ஆராதனை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த 7 மாதம் முழுவதும் நீர் எங்களுக்கு நல்லவராயிருந்தீர், நன்மை செய்தீர். இந்த 8வது மாதத்திலே ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் மறுபடியுமாக கூடி ஆராதிக்க நீர் எங்களுக்கு இந்த நேரத்தை ஈவாய் கொடுத்தீரே. அதுக்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த நாளிலே ஆராதனையோட முழு பொறுப்பு நீரேற்று நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதலை நாங்கள் உணரத்தக்கதாக உதவி செய்வீராக. ஆண்டவரே, இந்த நாளிலே தேவனே சங்கீத பகுதியை ஆசீர்வதித்து தாங்க. உம்மை ஆராதிக்கிற நேரத்தில் ஆண்டவரே, அப்பா உம்மோடு ஆண்டவரே இசைந்து நாங்கள் உம்மை ஆராதிக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இடத்துல நீர் உலாவுகிறதை மக்கள் காண வேண்டும். இந்த இடத்துல உம்முடைய வல்லமை வெளிப்பட வேண்டும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இந்த இடத்துல இருக்கிறது என்று ஜனங்கள் யாவரும் உணரத்தக்கதாக அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை இந்த நாளிலே நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு மாம்ச பிரகாரமான ஆராதனை அல்ல, மாம்சத்தின் கிரியைகள் அல்ல. ஆண்டவரே, உம்முடைய வழிநடத்துதல், ஆவியானவருடைய வழிநடத்துதலோடு ஆராதனை செய்ய நீ உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிற நேரத்தில் மக்களோட குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவீராக. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிற நேரத்தில் ஆண்டவரே, வியாதி பலகீனத்தோடு இருக்கிற மக்கள் குணமடையட்டும். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்துக்குள்ளாக எல்லா கவலைகள், கண்ணீர் எல்லாவற்றையும் நீர் ஆண்டவரே மாற்றுகிற நேரமா இருக்கட்டும் ராஜா. அப்படிப்பட்ட ஒரு ஆராதனையா இருக்க நீ உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அறிவிப்பு வேலையை ஆசீர்வதித்து தாங்க. ஆண்டவரே, உமக்கு கொடுத்து நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. ஆண்டவரே, செய்தி நேரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, நாங்கள் அதன்படி வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆவியானவர் தாமே கர்த்தருடைய தாசனை மறைத்து நீர் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே, கர்த்தருடைய பந்தியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க.
செய்யும்படியாக நாங்கள் ஒருவர் கூட ஆண்டவரே அபாத்திரவான்களாக கர்த்தருடைய பந்தியிலே கை வைக்காமல் எங்களை நாங்களே நிதானித்து அறிந்து கர்த்தருடைய பந்தியிலே கை வைக்க நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாத ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்தத்தோடு உம்மை தொழுது கொள்ள உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆராதனோட துவக்கம் முதல் இறுதி வரைக்கும் உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். புதிய ஆத்துமாக்களோடு நாங்கள் உம்மை துதிக்க உதவி செய்வீராக ஆண்டவரே. காலை ஆராதனை, மாலை ஆராதனை ஆண்டவரே, அநேக புதிய ஆத்துமாக்களை நீர் கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து சபையில் நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளையும் நீர் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தூர தேசத்தில் ஊழியம் செய்கிற எங்கள் போதற்காக நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் அவரை எங்க கர்த்தரோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்களோ ஆண்டவரே, நீர் அந்த இடத்துல அவரை நீர் வல்லமையாக பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவன் தாமே ஆண்டவரே நல்ல ஆரோக்கியத்தோடு சுகபலத்தோடு மறுபடியும் நாங்கள் ஒன்று சேர்ந்துமே ஆராதிக்க நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சங்கீத பகுதிக்கு நேராக கடந்து செல்வோம். சங்கீதம் 19 பக்கம் 681. ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவு தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்கிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனைப் போல் இருந்து பராக்கிரமசாலியைப் போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாய் இருக்கிறது. அது வானங்களின் ஒரு முனையில் இருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன்கூட்டில் இருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரம் உள்ளதுமாய் இருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கைக்கொள்கிறதுனால் மிகுந்த பலனுண்டு. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாக இருப்பேன். என் கண்மலையும் என் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரிதாய் இருப்பதாக. ஆராதனைக்கு நேராக கடந்து செல்லும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலைவெளியில் சந்தோஷமா இருக்கிறீங்க? இந்த கர்த்தர் கடந்த 7 மாதங்கள் நம்மளை கண்மணி போல் பாதுகாத்து இந்த 8வது மாதத்துக்குள்ள அடியெடுத்து வைத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு நல்லா உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று. கர்த்தர் நம்ம எதற்கென்று ஏற்படுத்தினார்? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக. இந்த காலை வேளையிலே நாம் வந்திருக்கிற நாம் கர்த்தர் செய்த எல்லா நன்மை, கடந்த நாட்களில் நமக்கு செய்த எல்லா நன்மைகளை எடுத்து கொஞ்ச நேரம் அப்படியே கர்த்தரை நாம் வாயில திறந்து அப்படியே ஸ்தோத்தரிப்போமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தகப்பனே, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு மகிமை செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கே மகிமை செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா. ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே உலாவுகிற தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தினவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு
சகாயம் செய்தீரே அப்பா ஆண்டவரே, உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் எத்தனையோ பலவீனத்தில் சுகவீனத்தில் இருந்த போதெல்லாம் ஆண்டவரே கரங்களை பிடித்து எங்களை வழிநடத்தினீரே அப்பா ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் இருப்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உடைய சுத்த கிருபையா இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா, உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்று குறைவே இல்லை என்று உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தரை நாம் ஆராதிப்போமா. சுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொண்ட திட்டங்கள் சிறிதா இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நமக்காய் நம்முடைய எதிர்காலத்திலே வைத்திருக்கிற திட்டங்கள் பெரிதான திட்டங்கள். அந்த திட்டங்களை நினைத்து அவர் நம்மை புழுதியில் இருந்து உயர்த்தி ராஜாக்கள் மத்தியிலும் உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். அந்த தேவனை அப்படியே உயர்த்தி நாம் பாடுவோமா. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி பாடுவோமா. அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. நம்முடைய ஊழிய எல்லைகளை அவர் பெரியாக்கிற தேவனா இருக்கிறார். நம்முடைய சந்ததியிலே ராஜாக்களும் ஆசாரியர்களும் உருவாக செய்கிற தேவனா இருக்கிறார். அறியாத ஜாதியாகிய நம்மை அவருடைய சமூகத்திலே கொண்டு வந்து வாழ்த்தி நம்மை நிறுத்தியிருக்கிறார். அந்த தேவனை உயர்த்தி நாம் பாடுவோம். ஊழிய எல்லைகள் பெரிதாக்கி நீர், அதில் ராஜாக்கள் உதிக்கவும் உதவி செய்தீர். ஊழிய எல்லைகள் பெரிதாக்கி நீர், அதில் ராஜாக்கள் உதிக்கவும் உதவி செய்தீர். அறியாத ஜாதியை வரவழைத்தீர், நீர் தந்த வாக்கினை நிறைவேற்றினீர். அறியாத ஜாதியை வரவழைத்தீர், நீர் தந்த வாக்கினை நிறைவேற்றினீர். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா,
உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. நம்முடைய வாழ்க்கையில வருத்தங்கள், பசிதாகம் ஏற்பட்டாலும் நம்முடைய விசுவாசத்தை ஒரு நாள் அவர் வீழ்ந்து போக விடாமல் நம்மை நம்பினோர் நம்மை கைவிட்டு போனாலும் நம்மை காப்பாற்றுகிற தெய்வம் நம்ம கரம் பிடித்து நம்மை வழி நடத்துகிறார் அல்லவா, அந்த தேவனை உயர்த்தி நாம் பாடுவோமா? வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே. நம்பினோ நட்டாற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீருண்டு பயமில்லையே. நம்பினோ நட்டாற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீருண்டு பயமில்லையே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நாம் பாடுவோம். அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானீலத்தில் நீ என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானீலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. 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 உற்சாகமே கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஹalleluya 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 ஹalleluya. அவர் நம்ம மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார் அல்லவா. அந்த தேவனுடைய நாமத்தை சொல்லி அப்படியே வாயிலை திறந்து கர்த்தருடைய நாமத்தை, ஒவ்வொரு நாமத்தை சொல்லி அப்படியே அவர் நாமத்தை நாம் உயர்த்துவோமா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. தகப்பனே, ஆண்டவரே நீர் நல்லவர், ஆண்டவரே நீர் வல்லவர், ஆண்டவரே நீர் எனக்கு சகாயம் செய்கிறவர், எங்கள் கண்மலையானவர், எங்கள் கோட்டையானவர், எங்கள் துர்கமானவர் என்று சொல்லி அப்படியே வாயிலை திறந்து அவருடைய நாமத்தை அப்படியே உயர்த்துவோமா. யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். கர்த்தர் நம்ம மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார் அல்லவா. ஹalleluya. எங்கு 2-3 பேர்கள் நாமத்தினாலே கூடி இருக்கிறார்களோ அவள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொன்ன தேவன் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். உங்கள் வாய்களை விரிவாய் தர அதை நான் நன்மையால் நிரப்புவேன் என்று சொன்ன தேவன் நம் மத்தியிலே உங்கள் அருகிலே நின்று கொண்டிருக்கிறார். உங்கள் வாய்களை விரிவாய் திறக்கும் போது கர்த்தர் அதை நன்மையால் நிரப்புவார். உங்கள் தேவைகளை அவர் சந்திப்பார். உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் வாய்க்க பண்ணுகிற தேவனா இருக்கிறார். வாயிலை திறந்து ஸ்தோத்திரிப்போமா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. தகப்பனே அப்பா, ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், 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 உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் துர்கமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் கண்மலையே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா. எங்களுக்கு ஆண்டவரே சுகத்தை கட்டளையிடுகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை பலத்தை கட்டளையிடுகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா.
அப்பா. எங்கள் பலவீனங்களை எல்லாவற்றையும் மாற்றுகிறீரே அப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே அப்பா. ஆண்டவரே உமக்கு மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம் அப்பா. வேதத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம், எலியாவின் நாட்களிலே எலியாவுக்கு விரோதமாய் இருந்த 400 பாகால் தீர்க்கதரிசிகள் அவர்கள் பகல் முழுவதும் அவர் தெய்வத்தை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருந்தார்கள். ஆனாலும் அவருடைய தெய்வம் அவர்களுக்கு பதிலளிக்கவில்லை. ஆனால் எலியாவோ விறகு கட்டை மேல தண்ணீர்களை ஊற்றி தேவனுடைய நாமத்தை உயர்த்தின போது அக்கினியாய் அவர் இறங்கி அந்த விறகு கட்டைகளை எல்லாவற்றையும் பச்சிக்கிற அக்கினியாய் அவர் இறங்கி வந்தார். இந்த வேளையிலே நாம் துதிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் நம் மத்தியிலே இறங்கி நம்மளுள்ள இருக்கிற எல்லா பாவமான கிரியைகள், எல்லா அவருக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் சுட்டரித்து நம்மை பரிசுத்தமாக்குற தேவனா இருக்கிறார். அப்படியே ஸ்தோத்தரிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடியாக எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே என்று சொல்லி அவர் நாம் உயர்த்தி நாம் பாடுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ராஜா ஆண்டவரே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அந்த எலியா தீர்க்கதரிசி சொன்னார், நான் ஒருவர் மாத்திரம் மீந்திருக்கிறேன், இந்த பாதாளின் தீர்க்கதரிசிகளை நான் எதிர்த்து நிற்பேன், நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், அவர் நெருப்பாய் இறங்கிடுவார் என்ற கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து இந்த வரிகளை நாம் பாடுவோமா? நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன், நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன், நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், நெருப்பாயிரங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாயிரங்கிடுவார். ஆவியே 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 ஆவியே, அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, ஆவியே 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 ஆவியே, அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. யோனாவை போல வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தையான தெய்வம் அவரை பின்தொடர்ந்து அவன் கடலில் நோக்கி போட்டு போதும் அவரை மீனை கொண்டு மீட்ட தேவன் நம் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையும் மாற்ற வல்லவரா இருக்கிறார். அந்த தேவனை உயர்த்தி இந்த வரிகளை உணர்ந்தவர்களாய் நாம் பாடுவோமா? வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார், வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார், நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும், நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும்
மீனை கொண்டு மீட்பார், என் ஜீவனை மீனை கொண்டு மீட்பார். ஆவியே, 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 அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஆவியே, 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 அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியா இயேசபேலுக்கு பயந்து கேரித் ஆற்றண்டையில் நிற்கும் போது அந்த ஆற்று வற்றி போயிற்று. ஆனாலும் வற்றாத ஜீவ ஊற்றாகிய ஜீவநதி நமக்கு உண்டு. அந்த தேவனை உயர்த்தி இந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த வரிகளை பாடுவோமா? கேரித்தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. கேரித்தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே, நான் பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே. அழைத்தவர் கரம் நடத்தும், நம்மை அழைத்தவர் கரம் நடத்தும். ஆவியே, 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 அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஆவியே, 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 அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. Ribara balara shabara katira nara balarabo riba baba rabala nara balaraba shakatira nara balaraba. Hallelujah, hallelujah. இவர்கள் என்னுடைய ஜனங்கள், இவர்கள் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி நம்மை பரிசுத்த ஜாதியை அவருக்கென்று ஏற்படுத்தி இருக்கிறார் அல்லவா? தேவனை அப்படியே வாயில விரிவாய் திறந்து ஸ்தோத்தரிப்போமா? ஹalleluya, hallelujah. தகப்பனே அப்பா, ரிபா ராமா நரலரா ஷக்கரி நரபரோ ரிபா பரபா லரா கந்திர நரபலரமா ரிகா நரபலரோ கொத்தரனரபோ ரிபா பாபா ரரா ஷக்கரி நரபலரமா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் மத்தியில் அசைவாடுகிற தெய்வமே, ஆண்டவரே ஒரு விசியாய், ஆண்டவரே மீண்டும் ஒரு விசியாய் தகப்பனே எங்களை கழுவி சுத்திகரிங்க, எங்களை கழுவி சுத்திகரிங்க.
எங்களை கழுவி சுத்திகரிங்க, கழுவி சுத்திகரிங்க தகப்பனே. ஆண்டவரே, கடந்த நாட்களில் நாங்கள் செய்த பாவங்கள் அநேகம் உண்டப்பா. ஆண்டவரே, எங்களை மன்னித்து ராஜா, ஆண்டவரே எங்களை மன்னிங்கப்பா. ஆண்டவரே, உடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி ராஜா எங்களை மீட்டெடுத்தீரே அப்பா. சேற்றில் இருந்த எங்களை ஆண்டவரே தூக்கி எடுத்து உடைய சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்திருக்கிறீரே ராஜா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, யார் மௌனமா இருக்காங்க அப்படியே துதிங்க, துதிங்க, துதிங்க. யார் சத்தத்தை உயர்த்துங்க, சத்தத்தை உயர்த்தி அப்படியே துதிக்க ஆரம்பிங்க. துதிங்க, துதிங்க. ஹல்லேலூயா தகப்பனே அப்பா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உமக்கு மகிமை செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே பரிசுத்தமாய் இருக்க விரும்புகிறீர் அப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, பரிசுத்தம் இல்லாமல் ஆண்டவரே உம்மை தரிசிக்க முடியாது நாங்கள் வாசிக்கிறோமே அப்பா. ஆண்டவரே, ஆண்டவர்களை பரிசுத்தமாக்குங்க. ஆண்டவரே, நீர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தின் மூலமாய் ஆண்டவரே மீண்டும் ஒரு விஷயங்களை கழுவி ஆண்டவரே சுத்திகரிங்க தகப்பனே அப்பா. ஆண்டவரே, எங்களை சுத்திகரிங்க ராஜா. ஆண்டவரே, எங்களை சுத்திகரிங்க தகப்பனே அப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே எங்களை சுத்திகரிங்க தகப்பனே ராஜா. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்மை போற்ற வந்திருக்கிறோம், உம்மை புகழ வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, மௌனமா இருக்கிறதுக்கு நாங்க வரல தகப்பனே அப்பா. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில நீ செய்த நன்மைகள் ஏராளம் தகப்பனே அப்பா. ஆண்டவரே, அதை நாங்கள் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்த ஆண்டவரே இந்த வேளையில நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் துதி பலியில் ஆண்டவரே சுகந்த வாசனை ஆண்டவரே நுகர்ந்து மகிழும்படியாய் ஆண்டவரே நாங்கள் நம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தத்தை நாங்கள் காணும் போது தகப்பனே, ஆண்டவரே உம்முடைய அழகை நாங்கள் ரசிக்கும் போது ராஜா, ஆண்டவரே எங்களை சுற்றிய எல்லா இருளான எல்லா காரியங்களும் தகப்பனே ராஜா நீர் ஒளியாய் மாற்றுகிற தேவனா இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து when I look into your holiness, when I gaze into your loveliness, when all things that surround me become shadows in the light of you என்று சொல்லி நாம் கர்த்தரை நாம் ஆராதிப்போமா. When I look into your holiness, when I gaze into your loveliness, when all things that surround me become shadows in the light of you. When I found the joy of reaching your heart, when my will becomes enthroned in your love, when all things that surround me become shadows in the light of you. I worship you. I worship you. The reason I live is to worship you. I worship you. I worship you. The reason I live is to worship you. The reason I live is to worship you. ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் ராஜா. ஆம் தகப்பனே. ஆண்டவரே, எங்கள் மத்தியில் உலாவுகிற தேவனே ராஜா. ஆண்டவரே, இந்த பாடல் வரிகளை நாங்கள் பாடும்போது ஆண்டவரே எங்களை பரிசுத்தமாக்குங்க. மீண்டும் ஒரு தகப்பனே எங்களை கழுவி ராஜா. ஆண்டவரே, எங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளான எல்லா சூழ்நிலையும் தகப்பனே நீ வெளிச்சமாய் மாற்றும்படியாக நாங்கள் சார்ந்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமென். பரிசு
பரிசுத்தத்தை காணும்போது உம்மழகை ரசிக்கும் போது என்னை சுற்றிய எல்லாம் உம்மொழியின் நிழலாகும். உந்தன் சந்தோஷத்தை காணும் போது உம் அன்பை நான் உணரும் போது என்னை சுற்றிய எல்லா உம்மொழியின் நிழலாகும். நான் போற்றுவே Shakatira narabala rabaraba ri kanarabala rakatira narabala roko turonobo ri rababa rabala rashakarina rabala rama ri kanarabala roko turonobo ri baba rabala rana shakarina rabala rakatira naraba ri barabala rana rabala roko turonobo ri shaba baba rabala rana rabala rama raba ri kanarabala rakatira narabala ro ri rababa rabala rana rabala rama ri shakarina rabaroko tororobo rika baba rabala rana rabala rama raba rika baba rishakatira rabaloro ri baba baba rabala rashakatira raba rika rabaloro tororobo ri baba rabala rabala raba rishakarira namaroko tororobo ri baba ramana raba raba rika rabaloro tororobo ringa mama rika rabala rama rishakarila rabala raba rika baba rika tararoro ri baba rabala raba shakatira rabalarama நவரே மை துதிக்கிறோம் அப்பா நவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா ரீ ரபா ரமன ரலரமரோ ரீ கபா பரா ஷகத்திர நரபலரமா ரீ கபரனோ ரோகோத்தரோரோ ரீ பாபா பரபலரனரபா ரீ ஷகரி நரபலரோரோ ரீ பாபா பரபலரனரபலரமா ரீ கனரபலரோ கோத்தரோரோ ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே எங்களை நிரப்புங்க 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 ராஜா ஆண்டவரே ஆண்டவரே நிரப்புங்க தகப்பனே அப்பா ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா ரீ ஷகரி நரபலரரபரபா ரீ கனரபலரோ கோத்தரோரோ ரீ பாபா பரபலரனரபலரமா ரீ கபா பரனரபலர ஷகரி நரபோ
Riba bara bala ramana rabala raba. Rika narabolo roko torono robo. Riba baba baba rabala ra shakarina rabala rabala ramana baraba. Riba ramana ra shakarina rabolo roko torono robo. Riba baba rabala ra shakarina rabala rama. Rida baba rabala rabara bara shabara manaba. Rida baroko torono robo. Rida narala rababa baba ramana rabaraba. Ri shakarina rabala ramaraba. Rika baba rabala ra katira narabo. Riba baba rabala rabala rama. Rika baba ramana. Ri shakarina rabolo roko torono robo. Riba baba rabala rabara raba. Ri shakatira narabala rabaraba. Ri shakarira baroko torono robo. ஆண்டவரே எங்களை நிரப்பினதற்காய் நன்றி தகப்பனே அப்பா. ஆண்டவரே எங்களை பலப்படுத்தினதற்காய் நன்றி தகப்பனே ராஜா. ஆண்டவரே மட்டுமாய் தகப்பனே மை ஆராதிக்க, மை துதிக்க, ஆண்டவரே மை போற்ற, மை புகழ வைத்த தெய்வக்காய் உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களை ஒரு விசை தகப்பனே ராஜா, ஆண்டவரே ரத்தத்தினால் கழுவுனதற்காய் நன்றி தகப்பனே ராஜா. ஆண்டவரே இந்த நாளில் எங்களை பரிசுத்தமாக்கினதற்காய் நன்றி தகப்பனே அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே கருத்தில் போடுகிறோம் அப்பா. ஆண்டவரே மீதியான ஒவ்வொரு வேளையும் ஆண்டவரே நீரே ஆண்டவரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உமக்கே சகல துதியும் சகல கனமும் சகல மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. உற்சாகத்தோடு கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தையை வரவேற்போமா? இப்பொழுது நம் மத்தியில் பாஸ்டர் சாம் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் காக்கின்றவர், நம்மை உருவாக்கின்றவர், நம்மை தோளின் மேல் சுமக்கின்ற தெய்வம். ஆமென். எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்களை எப்பொழுதும் உண்மையாக எங்களை சுமக்கின்ற தெய்வமே நன்றி. Just start lifting your voices. உங்களுடைய சத்தங்களை உயர்த்தி ஆண்டவரே, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. எங்களை சுமக்கிற தெய்வமே நன்றி, எங்களை உருவாக்குகிற தெய்வமே நன்றி, எங்களோடு இருக்கும் தெய்வமே நன்றி. ஆண்டவரே, we give you thanks, we give you thanks, we give you thanks, we give you thanks. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய போக்கிலும் எங்களுடைய வரத்திலும் எங்களுடைய சின்ன காரியங்கள்ல பெரிய காரியங்கள்ல எல்லாவற்றிலும் ஆண்டவரே, Lord, you have been faithful, you have been faithful. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளே, நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன், நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல்லோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல்லோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன். எல்லாருமாக சேர்ந்து உம்மை போல யாருண்டு? நீங்க பாடுங்க சத்தமா. நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு? நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. மறுபடியுமாக உம்மை போல யாருண்டு? உம்மை போல யாருண்டு? நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு? தெய்வமே, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன், நீரில்லா எந்தன் வாழ்க்கை
வீணாய்த்தானே போகுதையா. உம்மை தான் என் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்த வாழ்க்கை வீணாய்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், சத்தத்தை உயர்த்தி எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போலை கரம் பிடித்து காத்தவரே. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா. மறுபடியும் எல் ஷடாய், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவர் தூயவரே, தூயவரே, தூயவர் தூயவரே, எங்கள் துதிக்கு பாத்திரரே, துதிக்கு பாத்திரரே, எங்கள் ஆறுதலே, ஆறுதல் நீர்தானையா. தூயவரே தூயவர் தூயவரே, புகழ்ந்து பாடிடுவேன், புகழ்ந்து பாடிடுவேன், உம்மையே உயர்த்திடுவேன். உயிர் வாழும் நாட்களில் உம்மை நான் புகழ்ந்து பாடுவேன், புகழ்ந்து பாடிடுவேன், உண்மையாக புகழ்ந்து பாடிடுவேன், புகழ்ந்து பாடிடுவேன், உம்மையே உயர்த்துவேன், உம்மையே உயர்த்திடுவேன். உயிர் வாழும் நாட்களெல்லாம் உம்மை நான் புகழ்ந்து பாடுவேன்,
யேசுவா எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன். சத்தமாய் அடோனாய் எல் ஷடாய் Adonai, Yeshua. Come on, CLCC. El Shaddai, El Shaddai. சத்தமாக சத்தமாக பரலோகத்திற்கு உங்க சத்தம் போகட்டும். Adonai, Yeshua ஆராதிப்பே. எங்கள் எல் ஷடாயும், எங்கள் எல்லோலோஹிம், எங்கள் அடனாய், நாங்கள் நம்பும் தெய்வம், எங்களை விடுவிக்கும் எங்கள் கேடகம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, நீர் எங்களை விடுவித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி. There are some things that the Lord is breaking free right now from your life. The deliverance that you need, the hope that you need, the healing that you need, the Lord is giving it to you right now. Receive it in the name of Jesus. நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய சுகம், ஆறுதல், பலன், விடுதலையை ஆண்டவர் இந்த நேரத்தில் கொடுக்கிறார். If you have faith, say amen and receive it. Say amen and receive it in the name of Jesus. In the name of Jesus. In the name of Jesus. Some of you, the Lord is bringing you out of some deep-seated issues. அநேக வருஷங்களாய் குடும்பத்தில் பிரச்சனை, அநேக வருஷங்களாய் சமாதானம் இல்லை, அநேக வருஷங்களாய் you are not able to sleep properly. God is bringing you out of those problems. The Lord is bringing you out of those sleeplessness. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. உங்களை விடுவிக்கும் தெய்வம். அவரை மாத்திரம் நம்புங்க, அவரை மாத்திரம் நம்புங்க. Just believe in him, believe in him, believe in him, believe in him alone. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. The Lord will build you. The Lord will restore you. ஆண்டவர் உங்களை கட்டுகிறார், இழந்தவைகளை எல்லாம் திரும்ப கொடுக்கிறாரு. அவருக்கு சித்தம் இல்லாமல் இருந்ததெல்லாம் நீங்க என்னெல்லாம் இழந்தீங்களோ அதை திரும்ப தர மாட்டாரு. The Lord, certain things God has taken away from you if it is not according to his will. But there are certain things that are broken. அதெல்லாம் ஆண்டவர் ரெஸ்டோர் பண்றார். The Lord will restore it in the name of Jesus. In the name of Jesus. If you have faith, say amen and receive it from God. Amen. Please be seated. நீங்கள் உட்கார்ந்து கொள்ளலாம். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் வசனம் 3, 4, 5 வாசிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 10 வசனம் 3, 4. In fact, let's all read it together. Where is the screen? வசனம் அங்க டிவில வருது. நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலம் உள்ளவர்களாய் இருக்கிறது. அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. வசனம் 5 போடுங்க. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும், எல்லாரும் என்ன பண்ணுங்க, உங்களுடைய பைபிளில் நீங்கள் மார்க் பண்ணுற பழக்கம் இருந்ததுன்னா, சில பேர் பைபிள் அப்படியே ஆண்டவர் எழுதினதன் மேல் நான் எழுத மாட்டேன் அப்படின்னு இருப்பீங்க. எழுதுகிறவர்கள் அல்லது மார்க் பண்ணுறவங்க, ஸ்டடி பண்ணுறவங்க, நான் எந்த எண்ணத்தையும் அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணுங்க ஆர் ஹைலைட்டட். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். எந்த எண்ணத்தையும். எவ்ரிபடி சே எந்த. ஸோ நம்மளுடைய லைஃப்பில் வசனம் 4க்கு போங்க. 4வது வசனம். 4வது வசனத்தில் எதை சொல்கிறது? எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாய் இராமல். ஸோ மை வெப்பன் இஸ் நாட்
ஆஃப் மை கார்னல் நேச்சர் அரண்களை என்ன செய்கிறதாம்? நிர்மூலமாக்குகிறது. உங்களுடைய லைஃப்ல அரண் என்று சொல்லும் பொழுது உடனே நம்மளுடைய சிந்தனைக்கு வருவது என்ன? அரண்களை நிர்மூலமாக்கும் ஆண்டவரேன்னு நீங்க ஜெபிக்கும் போது யாரை நினைச்சு ஜெபம் பண்றீங்க, அல்லது எதை நினைத்து ஜெபம் பண்றீங்க? And 95% of the times, ஏன் 95, உங்களுக்கு ஏன் 5% கிரேஸ் கொடுக்குறேன், 99% of the times நம்ம அரண்கள்னு சொல்லும் பொழுது நமக்கு எதிராக வர பிரச்சனையை தான் நம்ம என்ன செய்கிறோம்? யோசிக்கிறோம். ஆனால் இன்று I'm going to give you a good news. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, பாஸ்டர் ஒரு குட் நியூஸ் சொல்ல போறாரு. திரும்ப அவங்கள பார்த்து சொல்லுங்க, என்னுடைய அரணை நீங்க இன்னைக்கு மீட் பண்ண போறீங்க. ஆர் யூ ரெடின்னு கேளுங்க. ஓகே, இப்போ திரும்ப அவங்கள பார்த்து கேளுங்க, திரும்ப அவங்கள பார்த்து சொல்லுங்க, என்னுடைய அரண் ஐ ஆம். நம்மளுடைய அரண் யார்? இதை எதிர்பார்க்கல நீங்க. நிறைய நேரங்களில் அரண்களை கட்டும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்றோம். ஆனா அநேக நேரத்தில் நமக்கு அரணாய் நிற்பதே நாமும் நம்மளுடைய விசுவாசமற்ற சிந்தனைகளும். அதை நம்ம அரணா பார்க்கறது இல்லை, அதை நம்ம மாம்சமா பார்க்கறது இல்லை. எதெல்லாம் நமக்கு எதிராக பணப்பற்றாக்குறையோ அல்லது நமக்கு எதிராக பேசினவர்களோ அல்லது வியாதியோ கஷ்டங்களோ நஷ்டங்களோ நமக்கு நடக்கிற சூழ்நிலையோ, ஆல் ஆஃப் தீஸ் ப்ராப்ளம்ஸ், எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம என்ன பார்க்குறோம்? ஸ்ட்ராங் ஹோல்ட். பட் த பிகஸ்ட் ஸ்ட்ராங் ஹோல்ட் இஸ் யூ அண்ட் ஐ. ஆமென். நீங்களும் நானும் அரணாக நமக்கு எதிராக நம்மளுடைய சிந்தனையில நாம் அநேக காரியங்களை கட்டி வைத்திருக்கிறோம். அந்த அரண்கள் யார் உருவாக்கணும் என்றால், எதிரியானவன் சாத்தானவன் உங்களுக்குள்ள உங்கள் மூலமாக உங்களை போலவே அவன் பேசி கட்டின அரண்கள். நம்ம எல்லாருடைய சிந்தனையில ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம் இருக்கு. அந்த எல்லாருடைய சிந்தனையில் இருக்கிற கான்ஃபரன்ஸ் ரூம்ல உங்களை மாதிரியே ஒரு 10 பேர் உள்ள இருப்பாங்க. யாரும் சிரிக்க மாட்டேங்கிறீங்க, ஐயோ பாஸ்டர் கண்டுபிடிச்சிருவாரு, ரைட்? அந்த கான்ஃபரன்ஸ் ரூம்ல அந்த இருக்கிற 10 பேர் பேசும்பொழுது அந்த 10 பேர் வாய்ஸும் உங்க வாய்ஸ் மாதிரியே இருக்கு. ஆமேன் சொன்னவங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். It's the truth, right? Sam will talk to another Sam. அந்த Sam இந்த Sam பாசம் உன்னாலலாம் முடியாதுப்பா, ரைட்? நமக்குள்ளே நிறைய முரண்பாடான சிந்தனைகளை வைத்துக்கொண்டு அந்த முரண்பாட்டுக்கு நடுவில் இருந்து எங்கேயாவது ஆண்டவரே ஒரு விசுவாசத்தை, நீங்க விசுவாசம் உள்ள கேரளினும் இருப்பார்கள், விசுவாசமற்ற கேரளினுக்குள்ளே தான் இருப்பார்கள். கரெக்டா? இது எல்லாருக்குமே ட்ரூ. அப்ப முரண்பாடுள்ள சிந்தனைகளையும் முரண்பாடுள்ள கேள்விகளும் முரண்பாடுள்ள அநேக காரியங்களும் பிசாசானவன் என்ன செய்கிறான்னா, நம்ம சிந்தனையில பொய்யின் விதைகளாக அவன் விதைக்கிறான். When you start believing the lies of the devil, when you start believing the lies that he is sowing in your mind, you automatically start believing what he says and not what the word says. அவன் விதைக்கிற பொய்களை என்னால முடியாது, மை ஃபியூச்சர் எங்க போகுதுன்னு எனக்கே தெரியாது. ஆண்டவருக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் இப்படிலாம் நம்ம கன்ஃபஸ் பண்ணும்போது. John 3:16 நம்மளே பொய்யாக்கிறோம். ஆண்டவர் எப்போ உங்க எதிர்காலத்துக்கு தானப்பா வந்து என் பையன் சிலுவையில் சொந்த குமாரனை அனுப்பினேனே, சிலுவையில் மரித்தானே, அவன் மரித்ததினால் நீ பிழைத்து கொண்டாய், உன் எதிர்காலமே மாற்றப்பட்டது. ஆனா நம்ம வரும் என்னத்த ஃபியூச்சரோ என்ன. ஆனா கம்யூனியன் கரெக்டாக வந்துடுவோம், குட் ஃப்ரைடேக்கும் கரெக்டாக வந்துடுவோம், ஈஸ்டருக்கும் கரெக்டாக வந்துடுவோம். ஆனா the confession of our mouth is the opposite. அரண்களை என்ன செய்தா? அது நிர்மூலமாக்குறது. இப்ப அரண் நீங்க தான் அப்படின்னா யாரை நிர்மூலமாக்கணும்?
செய்தி முடிந்தது. Go home in peace. அரண்களை நிர்மூலமாக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? நமக்குள் இருக்கிற அரணாய் மாற்றி வைத்திருக்கிற அநேக சிந்தனைகளை அது என்ன செய்யணும்? We have to pray that Lord break it. I believe science is real. I want to talk to the young generation and the older generation. Science is real. Psychology is real. But science will tell you how to manage. Medicine will tell you how to manage. But it will never tell you that they can heal you and set you free. Only God can. Amen. மருந்து போடுங்க சரியாயிடும் அப்படின்னு நம்புறோம். ஆனால் நம்மை சுகமாக்குகிற தேவன் அவர் ஒருவர் மாத்திரமே. He is our healer. He is our deliverer. இங்கே வசனம் என்ன சொல்லுது? அரண்களை நவுத்தி வைப்பார்னு சொல்ல, அரண்களை அடுத்த வருஷத்துக்கு போஸ்ட்பான் பண்ணிக்கலான்னு ஆண்டவர் சொல்ல, அரண்களை உங்க பெயினை ஆண்டவர் மேனேஜ் பண்ணுவாரு. How to cope with pain, how to manage with pain. இல்ல, அங்க வசனம் அப்படி என்ன சொல்லுது? In English Bible it says he will destroy it. அவர் அதை உடைச்சு போடுவார், தகர்த்தெறிவார், நிர்மூலமாக்குவார். நிர்மூலமாக்குவது என்பது அந்த இடத்துல அது இருந்ததே அடையாளம் தெரியாத அளவிற்கு எடுப்பது தான் நிர்மூலமாக்குவது. Are you with me? ஸோ உங்களுடைய லைஃப்பில் உங்களை உடைத்த காரியங்கள், உங்களை கவலைக்குள்ளே எடுத்துகிட்டு போன காரியங்கள், உங்களை உங்கள் சிந்தனையில் நிறையா விஷயம், பொய்யான விஷயம் எல்லாம் நீங்கள் பில் பண்ணி வச்சிருக்கிறதெல்லாம் the Lord is going to break it away in such a way, நானா இப்படி இருந்தேன்னு நீங்களே உங்களை பார்த்து சந்தேகப்படுற அளவுக்கு கர்த்தர் உங்களை உருவாக்க, உயர்த்த, உங்களை ரெஸ்டோர் பண்ண ஆண்டவரால் முடியும். You have to believe. உங்களுக்கு விசுவாசம் வேணும். ஆனால் நிறைய நேரத்தில் ஒரு சில காரியங்கள், ஒரு சில அரண்கள்லாம் நம்மளே பிடிச்சு வச்சிருக்கிறோம். நீ இரு, என் கூடயே இரு, எங்கே போகிற? ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்ட்ராங் ஹோல்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் இஸ், ஒரு பெரிய அரண் நம்ம லைஃப் எல்லாருக்குமே இருக்கு, கவலை. ரைட்? வரி. வரி பண்ணாதவங்க யாரும் இருக்கிறீங்களா? எனிபடி ஹூ டஸ் நாட்? இல்லை, எவ்ரிபடி வரிஸ். வரி இல்லாட்டினா தான் நீங்கள் வரி பண்ணுறீங்க. ஐயோ, என்ன எல்லாம் லைஃப் நல்லா போயிட்டுருக்கு, ஐயோ கவலையே இல்லையே, ஒரே கவலையாக இருக்குது பாஸ்டர். we worry that we don't have worry. அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? because worry has become a habit. கவலைப்படுறது ஒரு ஹேபிட் ஆயிடுச்சு. எத்தனை பேருக்கு இங்கே திருமணம் ஆகாமல், ஐயோ எனக்கு திருமணம் ஆகலையேன்னு கவலைப்படுறவங்க யாராக இருக்கீங்களா? கை தூக்குங்க. யாராவது? எனக்கு இன்னும் திருமணமா, இல்லை பெற்றோர்கள் என் பிள்ளைக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லைன்னு கவலைப்படுற பெற்றோர்கள் இருக்கிறீங்களா? இருக்கீங்க. ஐ see few hands. good. God bless you. கல்யாணம் ஆனவங்க எல்லாம் கல்யாணம் ஆனதுக்கு பிறகு எனக்கு கவலையே இல்லை பாஸ்டர்னு சொல்கிறோம், கை தூக்குங்க. ஏன் தூக்க மாட்டேங்கிறீங்க? அப்போ கல்யாணத்துக்கு பிறகு கவலை இருக்குமா? சரி, ஓகே. வேலை, எனக்கு இன்னும் நல்ல வேலை கிடைக்கல அப்படிங்கிறவங்களாம் அப்படின்னு நினச்சி கவலைப்படுறவங்களாம் கை தூக்குங்க. எனக்கு நல்ல வேலை கிடைக்கல. ஓகே. யாரெல்லாம் நல்ல வேலையில் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு? வெரி குட். நல்ல வேலை வந்ததுக்கப்புறம் ஏதாவது கவலை இருக்கா உங்களுக்கு? இருக்கா? இன்னும் கவலைப்படுறீங்களா? அப்போ வேலை இல்லாதவங்க ஏன் கவலைப்படுறீங்க? அவங்களும் அந்த சைடும் கவலை தான் படுறாங்க. ஓகேவா? டோன்ட் வரி. அடுத்தது, குழந்தைய எனக்கு இன்னும் ஆண்டவர் பிளஸ் பண்ணல, ஐ வாண்ட் அப்படி நினச்சி வரி பண்ணுறவங்க யாரும் இருக்கீங்களா? குழந்தை வந்ததுக்கு அப்புறம் கவலையே இல்லாமல் வாழ்கிறவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் தயவு செய்து எந்திரிச்சு நில்லுங்க. எங்கள் அம்மாவும் எந்திரிக்கல. You understand? Everything we start from worry, not from faith. நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க இருக்கு? ஆண்டவரே. ஆனா சர்ச்ல நம்ம கவலை கண்ணீர் துடைக்கணும், கர்த்தரையே நோக்கணும்.
பொய் சொல்லாத ஆவியானவர் முன்னாடி பொய் சொன்னா ஆண்டவர் ரிட்டன் பாட்டு பாடுவார். அதெல்லாம் பாட்டா பாடுறோம், அதெல்லாம் பண்றோம். பட் all the time the source of our thought is always from a place of worry. அது முதலாவது உடைக்க வேண்டிய அரண். இன்னைக்கு நான் அதை பத்தி மட்டும்தான் பேச போறேன். இன்னைக்கு நம்ம செய்தியின் தலைப்பே கவலையை விடுங்க. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கவலைய. அதை ஏன் கவலையா சொல்றீங்க? சந்தோஷமா சொல்லுங்க, கவலைய விடுங்க. Because worry will not solve anything. Don't start your spiritual life in worry. Don't start your prayer request from a place of worry. கவலையிலிருந்து உங்களுடைய ஜெபங்களை ஆரம்பிக்காதீங்க. கவலையிலிருந்து உங்களுடைய சிந்தனையை ஆரம்பிக்காதீங்க. ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அட்வைஸ் ஐ ஹேட். நிறைய பேர் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு போனா அதெல்லாம் கவலைப்படாதீங்க. நீ கவலைப்படாமல் இருந்திருக்கியா? ஏன் கவலையை சொன்னா உங்க கவலை இன்னும் கவலையாயிடும். அது நம்ம அந்த அட்வைஸ் நமக்கு பிடிக்கவே பிடிக்காதுல்ல. ஆமா, எதாவது சொன்னா டோன்ட் வரின்ட்டு போயிடுவார் இவரு. ஏன் கவலை எனக்கு தான் தெரியும், ரைட்? அந்த ஆட்டிடியூட் நமக்குள்ள என்ன பண்ணும்? we get and we hate that. இன்னைக்கு வசனத்துல இருந்து நம்ம பார்க்க போறோம் எப்படி கவலையை நம்ம விடுறது. ஏன்னா இட் இஸ் a strong hold. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அதை நான் நிர்மூலம், completely I will destroy it. பிள்ளைகள் உள்ளவங்க பிள்ளைகளை நினைச்சு பிள்ளை வரதுக்கு முன்னாடி பிள்ளை இல்லையேன்னு கவலைப்பட்டீங்க. பிள்ளை வந்ததுக்கு அப்புறம் ஐயோ பிள்ளை வந்துருச்சே, இப்ப அந்த பிள்ளைய படிக்க வைக்கணும், பால் ஊட்டணும், அடுத்தது கல்யாணம் பண்ணி வைக்கணும், இத்தனை பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும், அதுக்கு இத்தனை கேக் வெட்டணும். இப்பெல்லாம் நீங்களாம் வந்து பேரண்ட்ஸ் அந்த 1940s 50s அந்த இயர் பேரண்ட்ஸ்லாம் உங்களுடைய கவலையெல்லாம் கொஞ்சம் அப்படி ஃபியூச்சர் நினச்சி, இப்போல்லாம் நாங்கள் பர்த்டே கேக் நினச்சே கவலைப்பட ஆரம்பிச்சிட்டோம் இந்த ஜென்ரேஷன். இது பண்ண, ஏன்னா அவன் கேட்குறது அப்படி. 2 நாளைக்கு முன்னாடி என் பொண்ணு என்கிட்ட கேட்க, டாடி மை நெக்ஸ்ட் பர்த்டே தீம், அவள் இப்போவே பர்த்டே தீம் பிளான் பண்ணிட்டு இருக்கா. ஐ வாண்ட் ஸ்னோ தீம். ஸ்னோ தீம் தானே. நான் உடனே சரி எத்தனை ஷேவிங் க்ரீம் வாங்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தா, லெட்ஸ் கோ டு ஹிமாலயாஸ். எதுக்கு? பர்த்டே கேக் வெட்டுறதுக்கு இமாலயாவுக்கு போகணுமா? ஜோம் பண்ணுங்க அவளுடைய ரட்சிப்புக்காகவும் என்னுடைய மீட்புக்காகவும். ஸோ அவங்க எல்லாம் அப்படி யோசிக்கும் பொழுது நம்மளுடைய கவலையெல்லாம், ஆண்டவர் எங்களுடைய ஜென்ரேஷனை ஆசீர்வதிங்க, அவன் அப்கிரேடடாக ஆசீர்வாதமாக தான் யோசிக்கிறாங்க. இப்போ நம்மளுடைய கவலையும் அப்கிரேடட் கவலையாக மாறிக்கிட்டே இருக்கு. சரி, நியூஸ் பார்க்க போகலன்னா பாலிடிக்ஸை பார்த்தா கவலை, எக்கனாமிக் கிராஷ் ஆகிடும் நினச்சா கவலை, சரி நம்ம பேங்க் அக்கௌண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தா ஐயோ பார்க்கவே வேண்டான்னு கவலை. There are enough things to worry about and we are constantly worrying. இதனால என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய மைண்ட் has tuned only to worry and then pray. நம்மளை அறியாம நம்ம மைண்ட் என்ன இருக்கு, ஒரு அரணை கட்டி வைத்திருக்கு. கவலைப்பட்டு விட்டு நான் ஜெபிப்பேன். அந்த அரணை தான் இன்னைக்கு என்ன செய்ய போறார் ஆண்டவர்? உடைக்க போறாரு. எப்படி மாத்தணும்னா, நான் ஜெபித்து விட்டு கவலை இல்லாமல் வாழ போறேன். That should become our habit. மத்தேயு 6வது அதிகாரத்தில் தான் நம்ம இன்னைக்கு அநேக வசனங்களை நம்ம பார்க்க போறோம். ஆண்டவர் you don't have to worryன்னு மத்தேயு 6வது அதிகாரத்தில் ஆல்மோஸ்ட் 5 முறை ஆண்டவர் வந்து திரும்ப சொல்றாரு. அதில் வசனம் 25வது வசனம் வாசிங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்ல. So in other words, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இதை கொடுத்தது நான், இதை நான் பார்த்துக் கொள்வேன். பிறக்கும் போதே சாப்பிட்டுக்கிட்டே பிறந்தவங்க யாரும் இருந்தீங்களா? வெய்வர் பிறந்த உடனே பிளஸி கேன் ஐ ஹேவ் இட்லி அப்படின்னு கேட்டியா? யாருமே ஆகாரத்தை சாப்பிட்டு ஜீவனை பெறல, ஜீவனை பெற்றிருக்கிறோம். எல்லாருக்குமே ப்ராப்ளம் என்ன, நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டினா இனிஷியேஷனை மறந்துடுறோம். God is the initiator, our life is the outcome. Amen.
பட் உலகம் நம்மளை எப்படி மாத்திச்சுன்னா, நம்ம ஜெபமே ஆண்டவரே என் ஜீவனை நீ மேலாய் வைத்திருக்கீங்க ஜெபம் பண்றது இல்லை. ஆண்டவரே பசிக்குது. 25 நாட்கள் நல்லா ஓடிடுச்சு. ஆனா மாதத்தின் கடைசியில 5 நாட்கள் இஸ்ரவேலை போஷித்த தெய்வமே என்னையும். It is our need that drives our spirituality. நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நம்மளுடைய தேவைகளை சார்ந்ததா இருக்கிறதா, அல்லது கர்த்தர் கொடுத்த ஜீவன் அவர் என்னை பார்த்து கொள்வார் என்கிற நிச்சயத்தோடு விசுவாசத்தை சார்ந்து வாழ்றோமா? It is important that you keep checking this. ஏன்னா நம்ம கேர்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா கவலை என்ன செய்யும், நம்மளுடைய சிந்தனை அப்படியே பரட்டி போட்டுரும். நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைனாலும் சரி, நம்மளுடைய தாட் ப்ராசஸ் எல்லாமே நம்மளுடைய தேவைகளை சார்ந்து நாம் ஆண்டவரை தேட ஆரம்பித்து விடுவோம். அவர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாரு, அவர் கொடுத்த சரீரம், அவர் கொடுத்த சிந்தனை, அவர் கொடுத்த வார்த்தை, இது எல்லாமே என்னோட இருக்கு. அதனால எனக்கு இயேசு போதும் என்று நினைத்து வாழுகிற வாழ்க்கையை மறந்து மற்றவர்களை நினைத்து நம்ம என்ன செய்கிறோம், அதிகமாய் கவலைப்படுறோம். worry has never changed anything. உங்களுடைய வாழ்க்கையை கவலை மாற்றிருக்கா? எதுவுமே நம்மளோட லைஃபை மாற்றாது. வரி என்ன தெரியுமா பண்ணும்? when you keep worrying, நீங்கள் கவலைப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய சமாதானத்தை அது ரிமூவ் மட்டும் பண்ணாது, அது விஷமாக மாற்றிவிடும். இட் will poison your peace. நமக்குள்ள என்ன செய்யும், ஒரு விஷமாக இந்த கவலை என்ன செய்யும், மாறிவிடும். அடுத்தது கவலை என்ன செய்யும், கர்த்தர் கொடுத்திருக்கிற மகிழ்ச்சியை முழுவதுமாய் கொன்றுவிடும். சந்தோஷம் இல்லை, ஜஸ்ட் ஹாப்பினஸ் இல்லை, ஜாய். த ஜாய் ஆஃப் த லார்ட் இஸ் மை ஸ்ட்ரென்த். என்ன இருந்தாலும் இல்லாட்டினாலும் ஐ ஃபீல் ஜாய்ஃபுல் பிகாஸ் கர்த்தர் என்னோடு. அது நிச்சயமான காரியம். ஆமென். அதை என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சமா வரி என்ன பண்ணும், நம்மள அந்த நிச்சயத்துக்கு நம்மளை வெளியில கொண்டு வரும். அடுத்தது வரி ஸ்டன்ஸ் யுவர் ஸ்பிரிச்சுவல் க்ரோத். நீங்க கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய சோர்ஸ், ஆதாரம் எல்லாமே கவலையிலிருந்து தான் நம்ம ஆண்டவர் அப்ரோச் பண்ணுவோமே தவிர விசுவாசத்திலிருந்து நம்ம என்ன செய்ய மாட்டோம், அவரை அப்ரோச் பண்ண மாட்டோம். ஸோ வரி டசன்ட் ஹாவ் a single purpose in your life. உங்களுடைய வாழ்க்கையில கவலைக்கு எந்த ஒரு பயனும் இல்லை, எந்த ஒரு நோக்கமும் இல்லை. ஆனால் கவலைப்படும் போது அந்த கவலை நம்மளை ஒரு பயணத்தில் அப்படியே கொண்டு போகும். அது ஒன்று லிங்க் பண்ணி எங்கேயோ போய் எங்கேயோ நினச்சி எதையோ பிடிச்சிட்டு கவலைப்பட்டுட்டு இருப்போம். Are you with me? இது என்ன, திஸ் இஸ் a stronghold. இது ஒரு அரண், இது உடைக்கப்பட வேண்டிய அரண். worry will never solve your problems. கவலைகள் உங்கள் பிரச்சனைக்கு தீர்வா இருக்காது. என்னால் பில் பே பண்ண முடியல, என்னுடைய ஹெல்த் சரியில்லை, என்னுடைய பிள்ளைகளுடைய லைஃப் எப்படி இருக்கும், அவங்களுடைய திருமணம் எப்படி இருக்கும், அவங்க ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், என்னுடைய எக்ஸாம்ஸ் எப்படி போகும், என்னுடைய ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி மாறும், இது எல்லாத்தையும் யோசிச்சு நமக்குள்ள நம்மளை அறியாத ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், சமாதானம் அற்ற எல்லா காரியங்களும் நம்ம என்ன செய்கிறோம், நம்முடைய லைஃப்பில் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ஒவ்வொரு வாட்டி கவலைப்படும் பொழுது நீங்கள் ஆல்மோஸ்ட் 10 வாட்டி நீங்கள் சாப்பிட்ற 10 சாப்பாட்டிலேருந்து வர எனர்ஜி ஒரு கவலையில் போயிடுதான். உங்களுக்கு தெரியுமா அது, அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸு? 1 கவலை இஸ் ஈக்குவல் டு 10 பிரியாணி கான். இப்போ தெரியுது பாஸ்டர் நான் ஏன் இழைச்சிக்கிட்டே இருக்கேன்னு. அடுத்த ஃபேக்ட் சொல்கிறேன், சிலருக்கெல்லாம் புரியல. அடுத்த ஃபேக்ட் சொல்கிறேன். ரொம்ப வரி பண்ணுறவங்க, சிலருக்கு ரொம்ப வரி பண்ணுறவங்க ஒரு வரி 10 பிரியாணி சாப்பிட்ட எஃபெக்ட் கூட இருக்கும், பெருக்கத்தின் ஆசீர்வாதமும் வரும். சிலருக்கு இளைப்பின் ஆசீர்வாதம், சிலருக்கு ஃபுட் டிஸார்டர்னால, சரியான ஃபுட் எடுக்காதனால, இல்லை வரியிலே இருக்கிறனால உங்கள் பாடி என்ன பண்ணும், எக்ஸசிவாக ஸோ சுகர் கண்டென்ட் புஷ் பண்ண யுவர் பாடி ஆட்டோமேட்டிக், நீங்கள் கூட நிறைய சாப்பிட மாட்டீங்க, ஆனால் பாடி வெயிட் மட்டும் என்ன ஆகுது. ஸோ யுவர் ஹெல்த் ஹேஸ் அ மேஜர் இம்பேக்ட் பிகாஸ் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் யுவர் மைண்ட். இப்போ நம்ம கவலை என்ன, ஹெல்த்தை நினச்சி கவலை. என் ஹெல்த் ஏன்
ஸோ நம்ம சோர்ஸ் ஆஃப் த ப்ராப்ளம்க்கு நம்ம போகிறதே இல்லை. We are always worrying about the things that we are worrying about. And இந்த மாதிரி ஒரு லூப் ஹோல்ல தான் பிசாஸ் நம்மளை வச்சிட்டு இருக்கிறான். And we are not able to see it. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய கண்கள் எல்லாம் திறக்கிறாரு. எதெல்லாம் ரூட் காஸ் ஆஃப் த ப்ராப்ளமோ, எதெல்லாம் உங்கள் லைஃப்பில் அரணா உட்காந்துட்டு இருக்கோ, God is going to remove it from your life in the name of Jesus. Amen. 3 விஷயங்கள் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வரியை எப்படி, இந்த ஸ்ட்ராங் ஹோல்ட் ஆஃப் வரியை எப்படி கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறது? யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ப்ராக்டிஸிங் திஸ் 3 திங்ஸ். 3 காரியங்களை நீங்கள் எவ்ரிடே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எவ்ரி டைம் யூ வாண்ட் டு வரி, யூ ஹாவ் டு. இதனால தான் சங்கீதக்காரன் நிறைய இடத்துல அவர் வந்து தனக்கே பாடலை பாடுவார், தனக்கே சொல்லுவார். ஹி டாக்ஸ் டு ஹிம்செல்ஃப். தன்னுடைய மைண்டுக்கு அவர் என்ன பண்ணுவார்? ஹி டாக்ஸ். ஸோ அது வந்து என்னென்னா விசுவாச அறிக்கை, ரைட்? அந்த விசுவாச அறிக்கை, ஃபெய்த் கன்ஃபெஷன் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் வாட் யூ கன்ஃபெஸ் இன் ஃபெய்த், யூ கன்ஃபெஸ் அவுட் ஆஃப் யுவர் மவுத், ரைட்? வாட் யூ கன்ஃபெஸ் அவுட் ஆஃப் யுவர் மவுத், இட் வில் ஹேப்பன். இட் வில் ஹேப்பன். எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. தயவு செய்து உங்கள் பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. Bless them. அவன் ரிப்போர்ட் கார்டு அப்படியா இருக்கு, பிளஸ் பண்ற மாதிரியா இருக்கு. நீங்க ஒரு 4 வார்த்தையை அடிச்சு விட்டுருவீங்க. அடிச்சு விட்டதுக்கப்புறம் ரிப்போர்ட் கார்டு எப்படி இருக்கு? அடுத்த மாதம் ரெட்டு, ஒரு 4 ரெட்டு என்னவா மாறும்? 8 ரெட்டாக மாறும். என்னைக்காவது நீங்கள் திட்டுறனால சபிக்கிறனால உங்கள் ரெட்டெல்லாம் க்ரீனாக மாறி இருக்கா? மாறுறதே இல்லை. இந்த மாதம் பிள்ளைங்க எல்லாம் கண்ணை மூடி ஜோம் பண்ணுங்க நல்லா. அடுத்த ரிப்போர்ட் கார்டு என்ன வந்தாலும் ரிசீவ் பண்ணிட்டு, காட் பிளஸ் யூ மை சன், காட் பிளஸ் யூ மை டாட்டர். எந்த தேவன் உன்னை அழைச்சாரோ, எந்த தேவன் உன்னை எனக்கு கிஃப்டாக கொடுத்தாரோ, அந்த தேவன் உன் லைஃப்பை மாற்றுவார், உன் படிப்பை பார்த்து கொள்வார், உனக்கு தேவையான கான்ஃபிடென்ஸ் அவர் கொடுப்பாரு. இந்த ரிப்போர்ட் கார்டு இப்படி இருக்குது, நீ உட்காரு, நம்ம ஜெபிக்கலான்னு உங்கள் பிள்ளையோட உட்காந்து அவனை ஆசீர்வதிச்சு அந்த ரிப்போர்ட் கார்டு மேலே கை வச்சு, அவன் மேலே கை வச்சு ஜோம் பண்ணி அனுப்புங்க. இப்படியெல்லாம் எனக்கு சொல்ல ஒரு பாஸ்டர் இல்லை. டேய், தயவு செய்து நன்றி செலுத்தி ஜோம் பண்ணுங்கடா. எவ்வளோ அடி வாங்கியிருக்கோம். கர்த்தர் நல்லவர். ஆசீர்வதித்து ஜோம் பண்ணுங்கன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எல்லாம் கைத்தட்டியிருக்க வேண்டாமா? வாட் அ பாஸ்டர், வாவ் பாஸ்டர். இந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டாக ரிப்போர்ட் கார்டு தூக்கிட்டு வருவாங்க. The reason I'm asking you to bless them and pray for them and tell them God bless you. The blessing does not come from the marks. The blessing does not come from the outcome of their life. You are trusting God with the progress. அங்கே தான் உங்களுக்கும் விசுவாசம் தேவை, உங்கள் பிள்ளைகளுக்கும் விசுவாசம் தேவை. உடனே சாப்பாடு கடையில் பில் அடிக்கிற மாதிரி பில் அடிக்காதீங்க. நான் உனக்கு எவ்வளோ செலவு பண்ணுறேன், அவ்வளோ பண்ணுறேன், இவ்வளோ பண்ணுறேன். அவன் இப்போல்லாம் பண்ணு அப்படின்ட்டு போயிடுவான். பெத்தல்ல பண்ணு அப்படின்ட்டு போயிடுவான். அதெல்லாம் எங்கள் ஜென்ரேஷனோட முடிச்சோம். ஆமாம் இல்லை செலவு பண்ணுறாங்க, சரி தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்ட்டு அமைதியாக இருப்போம் நாங்கள். இப்போல்லாம் ஓகே ஸோ வாட் அப்படின்பான். It is your responsibility. You are the parent அப்படின்பான். ஆமென். அப்படி ஜெபத்தில் வைங்க அதை. So what you need to do is you need to learn to trust God without worrying. அதை நீங்கள் மாடல் பண்ணணும். ரெண்டாவது, you need to show them that it is not உங்களுடைய பணம், உங்களுடைய எஃபர்ட், உங்களுடைய இது எல்லாத்தையும் தாண்டி it is God who is building their life. Are you with me? It is God who is building their life. It is God who is enabling them. It is God who has given them the wisdom. அவங்களுக்கு தேவையான ஞானம் எல்லாமே ஆண்டவர் தான் கொடுத்துருக்கிறாரு. அது என்ன பண்ணுங்க, திரும்ப ஆண்டவர்கிட்ட இன்ஸ்டால் பண்ணுங்க. நீர் கொடுத்த பிள்ளை. ஆனால் சில சமயம் நமக்கு கொஞ்சம் பயம். ஏன் பயம் தெரியுமா?
பிள்ளைங்களாம் காதை பொத்திக்கோங்க. ஏன் பயம் தெரியுமா? ஏன்னா அது நீங்க பெத்த பிள்ளை, அதனால தான் பயம் உங்களுக்கு. எனக்கு தெரியும் பாஸ்டர், நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு. அதை நினைச்சு நீங்க என்ன பண்றீங்க? நோ, எவ்ரி சைல்ட் சி பிளட் லைனை பிளேஸ் பண்ணி சால்வேஷன் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் சரி, பிள்ளைகளோட சிந்தனையில் சரி, எஸ் பிளட் லைனில் டிஎன்ஏ வரும், உங்கள் மீசை வரும், உங்கள் தாடி வரும், இல்லை உங்கள் மூக்கு வரும், உங்கள் கண்ணு வரும், காது வரும், அதெல்லாம் வரும். பட் அவனுடைய சிந்தனையில் நீங்கள் எழுதின வார்த்தை அல்ல, கர்த்தர் எழுதின வார்த்தை. That does not come from your bloodline. It comes from the bloodline of Jesus. உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற அதே ஆண்டவர் உங்களையும் உங்கள் பிள்ளையும் அவர்களுடைய பிள்ளைகளையும் அவர் சந்ததியும் மாற்றுகிற தேவன். அப்புறம் ஏன் உங்க பிளட் குரூப்பை வச்சு ஜோம் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க பிள்ளைய நினைச்சு ஏன் கவலைப்படுறீங்க? டோன்ட் வரி. உங்களை விட மேலாக, உங்களை விட சிறப்பாக. ஸோ அதை சின்ன வயசுலேருந்தே காட்டுங்கள். இந்த ரிப்போர்ட் கார்டு இஸ் நாட் எவ்ரி திங், இந்த மார்க் இஸ் நாட் எவ்ரி திங். இந்த கஷ்டத்தில் உனக்கு யூ ஆர் நாட் ஏபிள் டு ஸ்டடி, ஆர் யூ ட்ரஸ்டிங் காட் தட் காட் வில் சேஞ்ச் யூன்னு கேளுங்க. இந்த மார்க் ஆண்டவர் மாற்றுவார், உனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுப்பாரு, ஞானத்தை கொடுப்பாருன்னு நீ விசுவாசிக்கிறாயான்னு உன்னை பிள்ளைய பார்த்து கேளுங்க. விசுவாசம் அவனுக்குள்ள போடுங்க, படிப்பு தானா வரும். படிப்பு விசுவாசத்துலேருந்து தான் வரணும், உங்க கவலையிலேருந்து வரக்கூடாது. இதை நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணும். பண விஷயத்தில், படிப்பில், எல்லாத்துலேயும் 3 காரியங்கள் யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ் திஸ். Look to your father. Whenever you want to worry, number 1, look to your father, look to faith, look to future. நீங்கள் உங்கள் பிதாவை நோக்கி பாருங்கள். அடுத்தது உங்களுடைய விசுவாசத்தின் பக்கம் திரும்புங்கள். அடுத்தது உங்களுடைய எதிர்காலத்தின் மேல் கண்களை வையுங்கள். ஏனென்றால் உங்கள் பாஸ்டில் ஆண்டவர் செஞ்ச காரியத்தை விட உங்கள் ஃபியூச்சரில் ஆண்டவர் செய்ய போகிற காரியங்கள் பெரிய காரியங்கள். ஆமென். லுக் டு யுவர் ஃபாதர். ஏன் நம்ம பிதாவை நோக்கி பார்க்கணும்? பிகாஸ் ஹி இஸ் ஆல்வேஸ் faithful. He is a faithful God. மத்தேயு 6:26 வாசிங்க. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரம பிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? So don't worry about your needs. உங்களுடைய தேவைகளை குறித்தோ உங்களுடைய கன்சர்ன்ஸ் குறித்தோ நீங்க என்ன செய்யாதீங்க, வரி பண்ணாதீங்க. உங்களுடைய அதை நினைக்கும் போது கவலையிலிருந்து உங்களுடைய சிந்தனை வரக்கூடாது. இம்மட்டும் என்னை நடத்தினவர், இவ்வளவு எனக்கு தந்தவர், இனிமேலும் என்னை, அது நம்மளுடைய சிந்தனையில் வந்துட்டு, which means every day faith confession வரணும். faith confession every day. காலைல எந்திரிச்ச உடனே பேஸ்ட் போடும் பொழுதே அங்கேயே என்ன பண்ணுங்க, ஸ்டார்ட் யோர் இம்மட்டும் என்னை நடத்தினவரே, இனிமேலும் என்னை நடத்துவார். எடுத்தோடனே நீங்க கிச்சன் போறீங்களா, அங்க ஃபர்ஸ்ட் இதை கன்ஃபஸ் பண்ணுங்க. whatever that you do when you first wake up, இம்மட்டும் என்னை நடத்தினவர், இனிமேலும் என்னை நடத்துவார். confess it, say it out loud with faith. சத்தமா சொல்லுங்க. காலைல எந்திரிச்சு பெட்ல உட்காந்து உங்க கால் தரையில படுறதுக்கு முன்னாடியே இம்மட்டும் என்னை நடத்தினவர், இனிமேலும் என்னை, நான் பாயில தான் தூங்குவேன் பாஸ்டர், பாயிலேயே ஜெபம் பண்ணுங்க. இம்மட்டும் என்னை, இனிமேலும் என்னை. ஸ்டார்ட் கன்ஃபெஸிங் த ட்ரூத். ஏன்னா இதுதான் உண்மை. இந்த உண்மையை அவன் என்ன பண்ணிடுறான், பறிச்சிடறான். எந்திரிக்கும் பொழுதே ஐயோ, என்ன அறிக்கை, ஐயோ அறிக்கை. அதுல விசுவாசம் இருக்கா? சில பேர் அட ஏன்பா எழுப்புறீங்க, ரைட்? இது எல்லாம் உண்மைக்கு புறம்பான காரியங்கள். இம்மட்டும் என்னை நடத்தினவர், இனிமேலும் என்னை நடத்துவார். Keep confessing that every day because God is loving enough to care about every details of your life. உங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா டீடைல்ஸும் ஆண்டவருக்கு தெரியும். He cares about every single details. சின்ன சின்ன ஆசைகளை கூட ஆண்டவர் என்ன செய்றாரு, நிறைவேற்றுகிறவர். ஆமென்.
பெரிய காரியங்களை ஆண்டவர் என்ன செய்வார்? பார்த்துக்கொள்வார். ஸோ ஹீ இஸ் யோர் ஃபாதர், ஹீ இஸ் ஆல்சோ த கிங் ஆஃப் கிங்ஸ். அவர் என் தகப்பனா இருக்கிறார், அவர் என் ராஜாவாகவும் இருக்கிறார். இதுல ரெண்டு பெனிஃபிட், இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் ராஜாவா இருக்கிறனால he has all the authority. அவர் என் தகப்பனா இருக்கிறனால எல்லா அத்தாரிட்டியை விட என்னை அன்பா என்னை நடத்துகிறவர். he has authority and he has love. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கவலையை விடுங்க, ராஜா பார்த்துக்கொள்வார். உங்க ஹஸ்பண்ட் பேர் ராஜானா அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. ரெண்டாவது, look to your faith because your faith conquers fear. உங்களுடைய விசுவாசம் எல்லா பயங்களையும் நொறுக்கி போடும். எப்பெல்லாம் கவலை உங்களுக்கு உங்களுடைய ஸ்டார்டிங் பாயிண்டா வருதுன்னா, ஆண்டவரே என் விசுவாசத்தினாலே இதற்கு எதிராக நான் கட்டி பேசுகிறேன்னு டிக்ளேர் இட். நான் மறுபடியும் சொல்லி டிக்ளேர் இட் அண்ட் கன்ஃபெஸ் இட் அவுட். சத்தமா பேசுங்க. எத்தனை பேர் சத்தமா பைபிள் ரீட் பண்ணுவீங்க? இட்ஸ் a good habit. சத்தமா பிள்ளைங்க மனப்பாடம் பண்ணும்போது சத்தமா படிச்சு மனப்பாடம் பண்ற மாதிரி பைபிளையும் என்ன பண்ணுங்க, சத்தமா படிங்க. ரீட் இட் அவுட். இது பிசிக்கலா என்ன ஆகும் அப்படின்னா, கேட்குற வார்த்தைகள் திரும்ப நம்ம காதுகளுக்கு நம்மளுடைய மைண்டை என்ன பண்ணுது, ரினியூ பண்ணுது அது. ஆமென். ஸோ சத்தமா வாசிங்க. இதெல்லாம் சத்தமா என்ன பண்ணுங்க, கன்ஃபெஸ் பண்ணுங்க. மத்தேயு 6:33 வாசிங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படுமா, கூட கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம் என்ன? அந்த லிஸ்ட் உங்களுக்கு தெரியாது. நிறைய நேரம் இவைகள் எல்லாம் கூட கொடுக்கணும்னு நம்ம லிஸ்ட்டை தூக்கி உள்ள வைக்கிறது. நாட் யுவர் லிஸ்ட். உங்க லிஸ்ட்டை விட சூப்பர் லிஸ்ட் அவர் வச்சிருக்காரு. ஹேஸ் உங்களை என்னைக்காவது ஆண்டவர் உங்களை கை விட்டுருக்கிறாரா? நீங்க நினைச்சதை விட அதிகமாக தான் ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு. ஆமென். நீங்கள் நினைத்ததை விட மேலான காரியங்கள் ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறார், உங்க வாழ்க்கையில பிளஸ் பண்ணிக்கிறார். ஒரு சில சூழ்நிலையில் உங்களுக்கு ஒருவேளை ஃபீல் ஆகலாம், ஆண்டவரே அது எனக்கு தெரியல, இது பிளெஸ்ஸிங்கா இல்லை, என்ன இதெல்லாம் எப்படி நான் பிளெஸ்ஸிங்காக எடுத்துக்கிறேன். டோன்ட் வரி. உங்களுடைய நீங்கள் உடைக்கப்படுகிற காரியங்கள் கூட ஆண்டவர் உங்களை உடைத்து எறிவதற்காக அல்ல, உடைத்து உருவாக்கி உங்களை ஆசீர்வதிப்பதற்காக. யூ வில் ஒன்லி கம் அவுட் ஸ்ட்ராங்கர். ஆமென். ஸோ உங்களுடைய விசுவாசம் என்ன செய்யுமோ, உங்களுடைய பயத்தை உடைக்கும். பட் யூ ஹேவ் டு சூஸ். ஃபியரையும் வச்சுக்கிட்டு ஃபெய்த்தும் இருக்க முடியாது. ஃபெய்த் இருந்துச்சுன்னா ஃபியர் இருக்காது, ஃபியர் இருந்துச்சுன்னா ஃபெய்த் இருக்காது. ஆனால் ரெண்டு பேரும் டெனண்டாக உள்ள ஒன்றா வாழ முடியாது. ஸோ வி ஹாவ் டு சூஸ் ஃபெய்த் ஓவர் ஃபியர். மூன்றாவது காரியம், look to your future because God is in control. உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் வரி பண்ணும்போதெல்லாம், பாஸ்டர் எதிர்காலத்தை நினைச்சாலே கவலை தான் பாஸ்டர். இல்லை, தைரியமாய் விசுவாசத்திலேருந்து உங்கள் எதிர்காலத்தை நினைச்சு ட்ரீம் காட் சைஸ் ட்ரீம்ஸ். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிச்சா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. நீங்க உங்க வாழ்க்கையை கட்டணும்னு நினைச்சீங்கன்னா கவலை தான் வரும். ஆண்டவரே என்னுடைய இது இல்லை, ஆண்டவரே நீங்க என்ன ஆசீர்வதிச்சீங்கன்னா எப்படிலாம் ஆசீர்வதிப்பீங்கன்னு நினைச்சு, when you dream God dreams, then faith comes and starts building your life. Amen. So ஏனா உங்களுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் யார் கண்ட்ரோல்ல? ஆண்டவருடைய கண்ட்ரோல்ல. இப்போ பிரசன்ட் யார் கண்ட்ரோல்ல? உங்க கண்ட்ரோல்ல தானே, ஆண்டவர் கண்ட்ரோல் தானா? உங்க ஃபியூச்சர் அப்போ ஆண்டவருடைய. So if God is in complete control, then our future is secure. Amen. God is taking care of the future and he is building the future. இதனால தான் he is a God who is the same yesterday, today and forever. Amen. அப்ப அவர் எஸ்டர்டேலையும் இருந்து உங்க டுடேயை மாற்ற முடியும், உங்க டுடேல இருந்து உங்க ஃபியூச்சரையும் பில்ட் பண்ண முடியும். He is the only God who can be in 3 locations at the same time. That is why he is God. Amen. Hallelujah. You understand this? Amen. So when you have a sovereign God, omnipotent, omnipresent, all-knowing God,
நோ மேட்டர் வேர் யூ ரன், எங்கே மேக்ஸிமம் போவீங்க? மேக்ஸிமம் உங்கள் பாஸ்ட்டுக்கு போவீங்க. இந்த சைடு போனீங்கன்னா எங்கேயும் போகலன்னா எங்கே இருப்பீங்க? உங்கள் ப்ரெசென்ட்டில் இருப்பீங்க. ப்ரெசென்ட்டில் இல்லையும் பாஸ்ட்டில் இல்லைன்னா வேறு எதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பீங்க? ஃப்யூச்சரை பற்றி யோசிப்பீங்க. இதில் என்ன விசேஷம்னா, மூணுலேயும் ஆண்டவர் எங்கே இருக்காரு? அவர் தான் சென்டரில் இருக்காரு. அவரே கூப்பிட்டு வச்சுட்டு நம்ம அவரோட சேர்ந்து ஆண்டவர் பிரச்சனத்திற்குள்ள கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நோ, அதை மாற்றுங்க. ரைட்? God is in control. The moment you realize that God is in control everywhere, your past will not have power over you. உங்களுடைய பாஸ்டில் எப்படிப்பட்ட நீங்கள் வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும், என்னென்ன காரியங்கள் நடந்திருந்தாலும், அது உங்களுடைய ப்ரெசண்ட்டையோ உங்களுடைய ஃப்யூச்சரையோ நிர்ணயிக்காது. ஆண்டவர் ஒரு ஸ்டோரி உங்களுடைய லைஃப்பை பற்றி எழுதிட்டு இருக்கிறாரு. அவர் முடிவு அவருக்கு தெரியும். அவர் வசனம் உங்களுடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கணும். ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? ஏற்கனவே சொல்லிட்டாரு. அவர் உங்கள் முடிவை தேடி போல, அவர் ஏற்கனவே உங்கள் முடிவில் இருக்கிறாரு. நம்ம தான் we are searching. ஆனால் we don't have to search, we have to walk the walk. Amen. ஸோ உங்களுடைய எல்லாம் கை விட்டு போச்சு பாஸ்டர், கை விட்டு போச்சு பாஸ்டர். கை விட்டு போகிறதுனா நல்லது. அதுக்கு என்ன அர்த்தம்? இவ்வளோ நாள் உங்கள் கையில் இருந்துச்சு, கை விட்டு போன மாதிரி இருக்கு. வெரி குட். இப்போ அது யார் கைக்கு போயிருக்கு? உங்கள் கையிலேருந்து ஆண்டவர் கைக்கு போயிடுச்சு. ஐ தேங்க் காட் ஃபார் அ லாட் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ் தட் இஸ் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் அவர் கண்ட்ரோல். ஆமென். அங்கே தான் உங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? உங்கள் விசுவாசத்தை டெஸ்ட் பண்ணுறாரு, உங்கள் விசுவாசத்தை எழுப்புறாரு, உங்களுடைய விசுவாசத்தை உருவாக்குறாரு, உங்கள் விசுவாசத்தை மெச்சூர் பண்ணுறாரு. ஆமென். இதில் தான் எல்லாருடைய லைஃபு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டிக்குள்ளே போக முடியும். இது எல்லா ஏஜ் குரூப்புக்கும் உரிய காரியம். நீங்கள் வயசில் முதிர்ந்தவர்களாக இருக்கலாம், அல்லது இருக்கலே ரொம்ப யங்கஸ்டாக இருக்கலாம். எல்லாருக்குமே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? எல்லா சீசன்லேயும் ஆண்டவர் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டியை தராரு. கவலைப்படுகிறவர்கள் பிரச்சனையை மட்டும் பார்ப்பாங்க, பிரச்சனையை பார்த்துட்டு ஒன்றும் செய்யவும் மாட்டாங்க. ஆனால் கவலை விட்டு விட்டு விசுவாசத்தை பிடித்து ஓடுகிறவர்கள் பிரச்சனையை பார்த்து விட்டு அந்த பிரச்சனைக்கு ஆண்டவர் தீர்வை கொடுப்பார் என்று சொல்லி விசுவாசித்து பிரச்சனையை பார்த்து ஒதுங்குகிறவர்கள் அல்ல, பிரச்சனையை பார்த்து நேராய் சென்று அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவாங்க. நம்ம ஸ்ட்ரென்த்தில் இல்லை, அவர் ஸ்ட்ரென்த்தில். ஆமென். ஸோ அரணாய் இருக்கிற இந்த கவலையை the Lord is healing, the Lord is breaking it from your life. இன்னொரு கன்ஃபெஷன், ஃபெய்த் கன்ஃபெஷன் உங்களுக்கு சொல்லித்தரேன். எவ்ரி டே யூ சே திஸ், ஐ வில் டூ வாட் ஐ கேன் டூ. என்னால் நான் என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்வேன். பட் ஐ வில் சரண்டர் டு காட் ஒன்லி வாட் ஹீ கேன் டூ. அவர் என்ன செய்ய முடியுமோ அதற்கு நான் அர்ப்பணிக்கிறேன். ரைட்? ஏன்னா நீங்கள் ஒரு சைடு ஃபெய்த் மாத்திரம் விட்டுட்டு, ஃபெய்த்தும் ஒர்க்ஸும் கோஸ் டுகெதர். பை ஃபெய்த் வி டூ வாட் வி ஹாவ் டு டூ. அண்ணன் சொல்லிட்டார், விசுவாசத்தில் எல்லாம் ஆகும், பரீட்சை வருகிறது. நான் ஆகவே விசுவாசத்திலே அந்த நெட்ஃப்ளிக்ஸை ஓப்பன் செய்யுங்கள், கர்த்தர் பார்த்து கொள்வார். நோ, ஐ வில் டூ. எக்ஸாம் வருதுன்னா ஐ வில் டூ வாட் ஐ நீட் டு டூ. அதுதான் அங்கே தான், அதுக்கு தான் இது ஓப்பன் பண்ணுறது தான் விசுவாசம் தேவை நமக்கு. ஆமென். யூ ப்ரிப்பேர், யூ டூ. ஃபைனான்ஷியல் பிளெஸ்ஸிங் சேவையா? ஐ வில் டூ வாட் ஐ ஹாவ் டு டூ. என்ன? தசமபாகம் சரியாக கொடுப்பது, ஆண்டவருக்கு சரியாக கொடுப்பது. அடுத்தது அதோ அந்த 10% முடியல, அடுத்த 90% வச்சு நீங்கள் உண்மையாக ஆண்டவருக்கு முன்னாடி எப்படி வாழ்கிறீங்க ஆண்டவர் அதையும் பார்க்குறாரு. நிறைய பேர் 10% கொடுத்தா ஆண்டவர் இந்த 90% நம்ம சைட் பார்க்கவே மாட்டார். நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், ஆண்டவர் முழுசாக தான் பார்ப்பார். ஆமென். ஸோ காட்லி ஸ்டூவர்ட்ஷிப் தேவை. How you steward money faithfully, important. That is connected to your blessing. Amen. ஒர்க்காக ஜோம் பண்ணுறீங்களா? அந்த ஒர்க்குக்கு உங்களை தகுதிப்படுத்துங்க. ப்ரிப்பேர், ஆஸ்க் காட், லார்ட் கிவ் மீ த விஸ்டம். மற்றவங்களுக்கு இல்லாத ஞானத்தை நீங்கள் எனக்கு கொடுங்க. ப்ரிப்பேர் யோர் செல்ஃப். ஐ வில் டூ வாட் ஐ கேன் டூ. நான் என்ன செய்ய முடியுமோ ஸ்பிரிச்சுவலாக ஐ வில் டூ தோஸ் திங்ஸ். ஆனால் அவுட்கம் இஸ் நாட் இன் அவர் கண்ட்ரோல். Amen. I will trust God. Amen.
whether I have it or not have it, I will trust God. எல்லாரும் எழும்பி நிற்கிறீங்களா? கடைசி வசனம் சங்கீதம் 145:18 சொல்லுகிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். சமீபமாய் இருக்கிற தேவனை வைத்துவிட்டு நாம் கவலைப்பட தேவையில்லை. ஆமென். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? Heavenly Father, we thank you and we praise you. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் இன்று எங்களோடு பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய கவலைகளை ஆண்டவரே, நாங்கள் அந்த அரணாய் நிற்கிற கவலைகள் எல்லாவற்றையும் நாங்கள் உடைத்து எறிந்து விட்டு ஆண்டவரே, விசுவாசத்தினால் எங்களுடைய லைஃப்பை, எங்களுடைய ஜெபத்தை, எங்களுடைய ஒவ்வொரு ஸ்டெப்ஸையும் ஃபெய்த்லேருந்து இனிஷியேட் பண்ண உதவி செய்யுங்க. எங்களுடைய லைஃப்பை இப்போ எதெல்லாம் வரியிலேருந்து இனிஷியேட் ஆகுதோ அதெல்லாம் கேன்சல் பண்ணுறோம். அது எல்லாவற்றையும் ஆண்டவரே, இம்மட்டும் என்னை நடத்தினவர் இனிமேலும் என்னை நடத்துவாருங்கிற விசுவாச அறிக்கையோட எங்களுடைய லைஃப்பை நடத்த உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரும் திடன் பெற்று அவர்கள் செல்ல நீங்கள் கிருபை செய்யுங்க. இந்த வாரத்திற்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுங்க ஆண்டவரே. தொடர்ந்து இருக்கிற ஆண்டவரே கம்யூனியனையும் நீங்கள் பிளஸ் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. Amen. Hi everyone, thank you for watching our Sunday service and I hope that it was a blessing to you. To have constant updates of our services and our programs, please subscribe to our CLCC TV on YouTube and also like, share and comment on our videos that we post in our channel. And also to have some social media updates, please follow our Instagram handle Calvary Life City Church. Thank you.